புதுச்சேரியில் நடந்த மக்கள் சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேச்சு குறித்து மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் சூலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் காலதாமதமாகும். அடுத்த எலெக்ஷனில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே அது அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் டஃப் கொடுப்பாரு, பட் வர முடியுமான்னு தெரில. ஆனால் அடுத்த அட்டம்ப்டில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போது கடந்த தமிழ்நாடு அரசியல் 50 வருஷ வாழ்க்கை இதில் 2 கட்சிகள் தான் முக்கியமாக இருக்குது. அப்போது யங்ஸ்டர்ஸாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நியூவாக வேணும் ஒன்று. 50 வருஷங்களாக ஒரே கட்சியை பார்த்து 2 கட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாறி மாறி. அப்போது ஒரு புது கட்சி எதிர்பார்க்குறாங்கல்ல யங்ஸ்டர்ஸு. அப்போ கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம் தான். கொடி பறக்குன்னு சொல்கிறாரு எங்களுக்கு தெரியல. கொடியே எங்கே வேணால் பறக்க விட்டுக்கலாம், ரோட்டில் பறக்க விட்டுக்கலாம், பஸ் ஸ்டாண்டில் பறக்க விட்டுக்கலாம், ஒரு பொதுக்கூட்டத்தில் பறக்க விட்டுக்கலாமே தவிர நான் வந்தோடனே ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறத சொல்லி இப்போ இளைய தலைமுறைக்கு வேறு விதமாக வழிகாட்டுறாரு. விஜய்க்கு சவுத் இந்தியாவில் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவருக்கு எங்கே போனாலும் அவர் ஆட்சி பிடிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா போனாலும் பரவாயில்ல, பாண்டிச்சேரி போனாலும் அவர் ஆட்சி பிடிப்பார். மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் சூலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.